வணக்கம். தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை முதலமைச்சரை நியமிக்கும் சட்டத்திற்கு தடையை நீக்கி தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது. முதலமைச்சரை வேந்தராக்கும் சட்டத்திற்கு எதிரான வழக்கை மெரிட் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி புதிய அமர்வை ஏற்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த நிலையில் இந்த நியமனத்திற்கு தடையானது விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த வழக்கினை மீண்டும் விசாரிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணையானது முதலில் இருந்து நடைபெறும் என்றும் இதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு தற்பொழுது தமிழக அரசு மற்றும் ஆளும் தரப்பு உள்ளிட்ட இரண்டு தரப்புகளும் இந்த முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அதே போன்று ஆளுநர் அவர்களும் இது தொடர்பாக தன்னுடைய வாதங்களை வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த தடையை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருப்பதனால் தற்பொழுது இந்த வழக்கானது மீண்டும் முதலில் இருந்து விசாரிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் வரை சென்றும் தற்பொழுது இந்த தடையானது நீக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரை வேந்தராக்கும் சட்டத்திற்கு எதிரான வழக்கை மெரிட் அடிப்படையில், அதாவது முன்னுரிமை கொடுத்து உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு நடத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.